பதட்டமாவே இருக்கு. ஹலோ ஆள், இப்போ அரோரா வந்து கானா வினோத்தை பிளான் பண்ணி பெட்டி எடுக்க வைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர்ஸ்ன்னு போயிருக்குல்ல. அப்போது இந்த வீடியோலாம் வந்து என்ன சொல்லுது பாருங்கள். இவங்க 3 பேரும், சபரி, விக்ரம், அரோரா, இதுங்க 3 பேரும் வந்து கானா வினோதை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவர் வந்து பதட்டமாகவே இருக்குது, ஆனால் எடுக்க மாட்டேன்றாரேன்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தெரியாதா இவர் வந்து பணம் எடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு. இதுங்க 3 நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துன்னே இருக்காங்க. வினோத் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து படுத்துனே வந்து கார்டன்லேருந்து பார்த்துன்னு இருக்காங்க. சபரி சொல்கிறா, ஒரு பெண்டுலம் மாதிரி தான், எந்த டென்ஷனில் இருக்குது, அந்த மணி ஆவ வந்து டென்ஷன் ஆகுது, பார்க்கலான்னு சொல்லிட்டு இது 3 வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இது பேர் என்ன, பிளானிங் தானே. இவங்க கரெக்டான டைமாக வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. வினோத் வந்து பெட்டிக்கு பக்கத்தில் வரானான்னு சொல்லிட்டு அரோரா திரும்பி எழுந்து போய் பணப்பட்டி எடுக்கிற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுத்தா பாருங்கள். அது சபரி வந்து ஸ்கிரிப்ட்லாம் சொன்னானுங்களே. ஸோ அது முடிஞ்சு பெட்டி எடுக்கலை, அப்படியே வந்து அவள் கை வச்சுட்டு திருப்பி வந்து படுத்துட்டா. திருப்பி வேலைக்கு ஆகலைன்னு சொல்லிட்டு உள்ள விக்ரமும் சபரி இருந்தாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நான் வந்து காசு எடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இவ எடுக்கிற பிளானிங்லேயே இல்லையே, அப்புறம் எதுக்கு போய் சொல்லணும் நான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் அவள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தா கார்டனில், இப்போது என்னோடய கரியர் அப்புறம் வந்து என்னோடய பணம் எது வேணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து 2 வந்து கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தா. சரி பணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு. ஆனால் சைடில் இந்த மாதிரி ஒரு ட்ராமா எதுக்கு பண்ணணும், அவளுக்கு வந்து பணம் வேணும்னா எடுத்துருக்கலாம், எதுக்கு வந்து கானா வினோதை வந்து வெறுப்பேற்றி நான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவர் முன்னாடியே வந்து சொல்கிறாங்க. ஸோ வினோத் இதை கேட்டுட்டு நான் தான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பெட்ரூம்லேருந்து ஓடி போகிறாரு வெளியே. திருப்பி அரோரா வராங்க, பணப்பெட்டி மேலே வந்து கை வைக்க போகிறாங்க. அப்படியே டச் பண்ணி அப்படியே திருப்பியும் கையை எடுத்துட்டாங்க. அப்போ தான் வந்து வினோத் வந்து அல்வா சாப்பிட்டுன்னு இருக்காரு. பக்கத்தில் வந்து அரோராக்கு 2 வாய் ஊட்டி விட்டுட்டு அதுக்குள்ளே நடுவில் வந்து ரம்யாலாம் சொல்கிறாங்க, அவள் இஷ்டம் தானே, எடுத்தால் நல்லது தானேன்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து கத்துறாரு. பிரவீன் வந்து வெளியே கொஞ்சம் தூரமாக வந்து போய் நிற்கிறாங்க. இந்த அரோரா வந்து பணப்பட்டியே பார்த்துனே இருக்கா. ஸோ இதுதான் வந்து சிச்சுவேஷன். வினோத் உடனே வந்து அந்த அல்வா பிளேட்டை யார்கிட்டயே கொடுத்துட்டு டக்குன்னு அந்த பணத்தை வந்து தூக்கியாச்சு. இதில் அரோரா, விக்ரம், சபரி பக்கா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம வினோதை வந்து வெறுப்பேற்றி பெட்டி எடுக்க வைக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட எக்ஸ்ப்ரெஷன் தான் வந்து மூஞ்சியில் தெரிஞ்சுது. பெட்டி எடுத்த உடனே வந்து விக்ரமுக்கும் அரோராவுக்கும் வந்து சிரிப்பு. ஏன்னா அந்தளவுக்கு ஹாப்பி, ஒருத்தர் வந்து கம்மியாயிட்டார்ல. ஏன்னா இவர் வின்னர் ஆவான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ வினோதே பெட்டி எடுத்துட்டு வரோன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் மூஞ்சியில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்தது பாருங்கள். கேமரா அது கண்டுபிடிச்சிச்சு. பக்கத்தில் இருந்த ரம்யா, அப்சராலாம் வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்டாங்க, அடப்பாவீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ நேரமாக வந்து இவங்க வந்து உசுப்பேற்றிட்டே இருக்காங்க, நான் எடுக்க போகிறேன். நான் உனக்கு பணப்பட்டி வேணும்னா அப்போவே வந்து எடுத்துருக்கலாமே, எதுக்கு நீ வந்து 2 தடவை வந்து போய் பணப்பட்டி பக்கத்தில் நின்று கை வச்சு இன்னொரு தடவை கை வைக்காமல் அப்படிலாம் வந்து வினோதை வந்து வெறுப்பேற்றிட்டு இருந்த. அப்போ இது பிளானிங் தானே, பக்கா பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை பார்த்துட்டு சில ஆளுங்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஐயோ அரோரா வந்து தங்கம், ஏன்னா அவள் வந்து பிளானே பண்ணல, வினோதாவே தான் வந்து பெட்டி எடுத்திருக்காங்க, நாங்கள் எதுவும் பண்ணலப்பான்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னத்துக்கு வந்து நீங்கள் 3 பேரும் கார்டனில் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. வினோத் பதட்டத்தில் இருக்காங்க, அவர் வந்து எடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டவுட்லேயே வந்து எதுக்கு வந்து அவரை பார்த்துன்னு இருக்கீங்க. எல்லாமே கேம் தாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் பண்ணிவிட்டு பண்ணலன்னு சொல்லிட்டு நல்லவன் நான்லாம் அப்படி பிளான் பண்ணலப்பா, அவராக எடுத்துட்டாரு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என்ன தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த அல்வா கொடுத்து அவர் எடுத்துட்டார் அரோரா சொல்கிறாங்கல்ல, இது நம்ப முடியுதா? அப்போ இவ்வளோ பிளான் பண்ணாமல் இது நடந்திருக்குமா சொல்லுங்கள் மக்களே. அதுக்கப்புறமேட்டு என்னால் தான் வந்து இப்போ பழி விழும், ஏன்னா என்னால் தான் வந்து வினோத் இந்த மணி பாக்ஸ் எடுத்துட்டாங்க, துஷாரும் என்னதால தான் போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து கண்டென்ட்டுக்காக இல்லைனா வினோதோட ஓட்டுக்காக வந்து உட்காந்து அழுதுட்டுருக்கு. அதெல்லாம் வந்து நம்பி ஐயோ அரோரா வந்து தங்கப்புள்ளன்னு சொல்லிட்டு அவள் வந்து பிளானே பண்ணல, செம்ம போல்டு, செம்ம அறிவு, செம்ம பியூட்டிஃபுல்னு சொல்லிட்டு அவளுக்கு சொம்ப தூக்குறீங்களே. அரோரா எப்படிப்பட்ட கேமர்னா அவள் வந்து செம்ம கேமர், அவளுக்கு தெரியும் யாரை எப்படியெல்லாம் வந்து தூக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக பிளான் பண்ணி வந்திருக்கா.